அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து. அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து. அவள் மேல் உமது கைகளை வையும். அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று. அப்பொழுது அவள் பிழைப்பாள். இந்த ஜெப ஆலய தலைவன் கப்பர்நகூமிலே குடியிருந்தான். அவன் பெயர் அவிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன் இவன். இயேசு கப்பர்நகூமுக்கு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். உடனே அவன் தீவிரமாக எழுந்து இயேசுவை சந்திக்க போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகள் மேல் கையை வைக்க வேண்டும், அவளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் கெஞ்சி மன்றாடினான். அவன் கெஞ்சுதலை கேட்ட ஆண்டவர் அவனோடு கூட அவன் வீட்டுக்கு போனார். போகிற வழியிலே தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்தார். அப்படி அவன் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு துர்ச்செய்தி வருகிறது. உன் குமாரத்தி மரித்தே போனால் போதகரை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று அவனை தேற்றி அவனோடு கூட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்தால் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர், இவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்ல அங்கு இருந்தவர்கள் நகைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அப்புறப்படுத்திவிட்டு யோவான், யாக்கோபு, பேதுரு மற்றும் அந்த சிறுபனின் பெற்றோரோடு உள்ள பிரவேசித்து, தரித்தாகுமே, சிறுவனே எழுந்திரு என்று சொல்ல அவள் உடனே உயிர் பெற்றாள். எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். பாருங்க, ஆண்டவரே, நீர் வந்து என் குமாரத்தின் மேல் கைகளை வைக்க வேண்டும், தொட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதே போல நீங்களும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் புருஷனை தொட்டு சுகமாக்கும், என் மனைவியை தொட்டு சுகமாக்கும், என் பிள்ளைகளுக்கு நீர் தொட்டு சுகம் கொடுப்பீராக, என் வியாபாரத்தை தொடுவீராக, என் பிரச்சனைகளை நீர் தொடுவீராக. ஆண்டவரே, எல்லாம் இருளா இருக்கிறது, என் குடும்பத்தை நீ தொட்டு ஒரு அற்புதத்தை செய்வீரான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். பாருங்க, அப்படி ஜெபித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இவன் காரியத்தை கவனித்து பாருங்கள். இவன் இயேசுவை தேடி வந்தது சாதாரண காரியம் அல்ல. ஏன்னு கேட்டா, யோவான் சுவிசேஷம் 9:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவிடத்துல போகக்கூடாது, இயேசுவை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் இவன் அதெல்லாம் மீறி இயேசுவை தேடி வந்தான். பாருங்கள், அப்படி உங்களுக்கு அநேக தடைகள் இருக்கலாம், வரக்கூடாது நெருக்கடி இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் தகர்த்தெறிந்து விட்டு இயேசுவை தேடி வர வேண்டும். என்னிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். வாருங்கள் இயேசுவிடத்துல, நீங்களும் ஜெபியுங்கள். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.